அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன விஷயம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு அண்ணா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, 2 பெண் குழந்தைகள் திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு. அவங்களுக்காகவும் மக்களாகிய உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான பதிவுகளும் போடுறேன். என்ன அப்படின்னு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பெண் குழந்தைகள் திட்டம் மற்றும் அந்த ஒரு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தொகை சமூக நலத்துறை மூலமாக தான் கிடைக்கப்பெறுதுங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று. இப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்க தாயார் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டு, இது இ-சேவை மையத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிறகு இந்த 2 குழந்தைங்களோ ஒரு குழந்தையோ பிறந்ததற்கான பிறப்புச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அதன் பிறகு பெற்றோர் இருவரும் படித்ததற்கான மாற்றுச் சான்றிதழ், அவங்களோட ஏஜுக்காண்டி அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்காண்டி படிப்பு சான்றிதழ் அல்லது நம்மளோட மதிப்பெண் டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட் இருந்தாலும் நம்ம அதையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த சான்றிதழ். அதன் பிறகு பேங்க் டீட்டெயில்ஸு, ஃபேமிலி ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே இணைத்து நம்ம யூனியன் ஆஃபீஸில் இருக்க விரிவாக்க அலுவலர் அல்லது ஊர் நல அலுவலரை அணுகலாம். அல்லது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக நலத்துறைக்கு போய் அங்கே இருக்க அலுவலர்கள், சமூக நல அலுவலரிடம் நம்ம கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்மளோட மனுவானது பரிசீலனை செய்யப்பட்டு நமக்கு அந்த தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால் கொண்டு போங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.